ஹாய் காய்ஸ், நிறைய பேர் எங்க வீட்டுக்கு எங்க அம்மா கிட்ட போய் அவங்களை மென்டல் டார்ச்சர் பண்றீங்கன்னு எனக்கு நியூஸ் வந்திருக்கு. சோ நான் இதை பேச வேணாம் நினைச்சிட்டு இருந்தேன், பட் பேச வைக்கிறீங்க. என்னாலதான் கடைநல்லூர் ஊரோட மானமே போகுதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. சோ உங்க மானம் என்னங்கிறத நான் சொல்லட்டுமா? நான் புர்கா ஹிஜாப்லாம் போட்டு டான்ஸ் ஆடுறேன், ஓகேவா? மற்றபடி நான் வேற எதுவும் பண்ணல. பட் ஆனா ஊருக்குள்ள என்ன நடக்குதா, 12th படிக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு 1 மாசத்துல வெட்டி அவ புருஷன் அவனை கொண்டுட்டான், அவன் ஜெயில இருக்கான். இதனால கடைநல்லூர் மானம் போகல. அப்புறம் கறி வாங்க போன குழந்தை, சின்ன குழந்தைய கறிக்கடையிலே வச்சு ரேப் பண்ணி கொண்டு துண்டு துண்டா வெட்டி போட்டு அந்த டைம்லயும் கூட கடைநல்லூரோட மானம் போகல, ஓகேவா? அப்புறம் அக்கம் பக்கம் வீடு அந்த மாதிரி இடத்துல எல்லாம் ஹஸ்பண்ட் ஃபாரினுக்கு அனுப்பிட்டு 4-5 பேரை வச்சிட்டு இருக்க அந்த மாதிரி டைம்ல கூட கடைநல்லூரோட மானம் போகல. ஸ்கூல் படிக்கிற பையனும் பொண்ணும் கசமசா பண்ணி அந்த பொண்ணு குழந்தை உண்டாயி அந்த மாதிரி டைம்ல கூட நம்மளோட கடைநல்லூர் மானம் போகல. அண்ட் ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு கூல் விற்கும் போது கூட கடைநல்லூர் மானம் போகல. மதரசா பொண்ணு சின்ன குழந்தைய அப்பா வயசுல இருக்க ஒரு பரதேசி நாயை சைல்ட் அபியூஸ் பண்ணும்போது கடைநல்லூர் மானம் போகல. புருஷன் ஃபாரின்ல இருக்கும்போது வேற ஒருத்தனோட தொடர்பு வச்சு குழந்தை உண்டாகிட்டு அந்த குழந்தை பிறந்ததும் வெளியே தெரிஞ்சு அசிங்கமாயிடணும் பாத்ரூம் டப்ல அந்த குழந்தைய போட்டு கொல்ல ட்ரை பண்ணும்போது கடைநல்லூர் மானம் போகல. சின்ன பசங்க சரக்கு போட்டு சம போதையில ஒருத்தன் இன்னொருத்தனை குத்தி கொல்லும் போது கடைநல்லூர் மானம் போகல. பொம்பளை பிள்ளை படிக்க வைக்காம மதரசா ஓத வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து படுத்து புள்ள பக்க வச்சுட்டு அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாம அந்த பிள்ளை இறந்த போது அந்த டைம்ல அந்த புருஷன்காரன் அந்த பொம்பளை விட்டுட்டு இன்னொரு பொம்பளை தேடி போகும்போது கடைநல்லூர் மானம் போலையா? கடைநல்லூர் மானத்தினால நான் உத்தமரை பத்தி பேசுறேன். இந்த உத்தமங்கள்லாம் நான் தப்பு, என்னோட ரீல்ஸ் பாக்குறேன் பேசுறாங்களா, அவங்களுக்கு தான். நீங்க எதுக்கு என் ரீல்ஸா பாக்குறீங்க? நீங்க நல்லவங்க தானே, இஸ்லாமுக்கா தானே இருக்கீங்க, இபாதத்தா இருப்பீங்க, தொழுவீங்க, பயான் கேட்பீங்க. இன்ஸ்டாகிராமும் சரி, டிக்டாக்கும் சரி, எதுவா இருந்தாலும் அதோட அல்காரிதம் நீங்க எதை பாக்குறீங்களோ அதை ரிலேட்டடான வீடியோஸ் தான் வரும். அப்பயே நாங்க பாக்குறது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆக்சுவலி என்ன வேணும்? நான் புர்காவை கலட்டிட்டு ஆடணும், நீ உன் பார்வையை தாழ்த்திட்டு போக மாட்டேன், நீ இன்னொரு பொண்ணை போய் பாக்குறது தப்புன்னு நீ ஒத்துக்க மாட்டேன். நீ பாப்ப, ஆனா நீ பாக்கும்போது அது புர்கால இருக்கக்கூடாது, அதையும் அவுத்துட்டு ஆடணும். நீ பாப்ப, கண்ட்ரோல் பண்ணணும். உனக்கு அதுதான் வேணும். ஒரு பொண்ணை வெளியே அவளுக்கு பிடிச்சதை பண்ணானா, அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவ இருந்தானா, அவளை செருப்படுத்த அடிக்கணும், அவளை சாவடிக்கணும், விடக்கூடாது. அசிங்கமா பேசுற நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு உங்க உள் மனசு கேட்டு பாருங்க. ஏன்னா எத்தனை வருஷத்துல பொண்ணுங்களை அடிமைப்படுத்தி அவ படிச்சாலும் கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பெற்று கொடுக்குற மிஷின் அந்த மாதிரி எவ்வளவு நாளைக்கு யூஸ் பண்ணுவீங்க? பேரண்ட்ஸ் அங்கேயும் சொத்து தர மாட்டாங்க, கல்யாணம் பண்றவங்களும் சொத்து தர மாட்டான். ஆனா வாழ்க்கை ஃபுல்லா அவங்களை வேலை வாங்கி அழிச்சு லவ் எல்லாம் கிடையாதுங்க, இதுக்கு பேரே வேற. நான் ஃபுல்லா ட்ரெஸ் கவர் பண்ணிட்டு நான் அல்லாஹ் பத்தி தப்பா பேசல, இஸ்லாம் பத்தி தப்பா பேசல, புரியுதா? நான் எப்படி இருக்கேன், எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அதை தான் நான் பண்றேன். ஆனா இதை நீங்க ரிலீஜியஸா மாத்தி அதுல ஒரு கலவரத்தை கொண்டு மத்தவங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிற உங்க மைண்ட் செட்டை மாத்துங்க. முடிஞ்ச வரை 4 பேருக்கு நல்லது பண்ணு, எல்லாரையும் லவ் பண்ணு, நல்லவனா வாழ்ந்தீங்கன்னா செத்ததுக்கு அப்புறமும் இதுவா இருக்கும். சோ உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பாத்துக்கிறேன். கரெக்டா? நல்லா, அல்லாஹ் bless you.